விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட 64 பேர் வேட்புமனு தாக்கல். இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஸ்ரீமதி தாய் செல்வி போட்டி. தேர்தல் அதிகாரியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை 51ஆக உயர்வு. 80க்கும் மேற்பட்டோருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தகவல். சட்டப்பேரவையில் கள்ளக்குறிச்சி பற்றி பேசப்படும் என்பதை அறிந்தே வெளிநடப்பு எனும் மலிவான அரசியலை எதிர்க்கட்சியினர் செய்துள்ளனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சமூக வலைதள பக்கத்தில் பதிவு. கள்ளச்சாராய சம்பவத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி. விஷச்சாராய சம்பவத்தில் யார் தவறு செய்திருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்துவோம். கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் ஒருவர் அல்லது பெற்றோர் இருவரையும் இழந்து வாடும் குழந்தைகளின் கல்வி கட்டணத்தை அரசே ஏற்கும். பெற்றோரில் ஒருவரை இழந்த குழந்தைக்கு 3 லட்சம் ரூபாய் வைப்பு நிதியாக வைக்கப்படும் என்றும் பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. கட்டணம் உள்ளிட்ட அனைத்து செலவினங்களையும் தமிழ்நாடு அரசே ஏற்றுக்கொள்ளும். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவம் குறித்து விவாதிக்க கோரி சட்டப்பேரவையில் அதிமுகவினர் அமளி. சட்டத்திற்கு புறம்பாக அவைக்குள் பதாகைகளை காட்டியதாக அவை காவலர்களை கொண்டு வெளியேற்றி சபாநாயகர் நடவடிக்கை. அதிமுகவினரை சபாநாயகர் வலுக்கட்டாயமாக வெளியேற்றிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ஜனநாயக படுகொலை செய்து விட்டதாகவும் விமர்சனம். பேரவைத் தலைவரிடத்திலே அனுமதி கேட்டோம். பேரவைத் தலைவர் அனுமதி மறுத்துவிட்டார். இது நெஞ்சை பதற வைக்கின்ற சம்பவம். சட்டப்பேரவையில் இருந்து பாமக உறுப்பினர்கள் வெளிநடப்பு. விஷச்சாராய சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக உறுப்பினர்களும் வெளிநடப்பு செய்தனர். கள்ளக்குறிச்சி விஷச்சாராயத்தில் கலக்கப்பட்ட மெத்தனால் ஆந்திரா சென்னையில் இருந்து வாங்கப்பட்டது. சிபிசிஐடி விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் அம்பலம். ஆல்கஹால், எத்தனாலை மூலப்பொருளாக கொண்டு ஸ்பிரிட், சானிடைசர், ஹேண்ட் வாஷ் ஆகியவற்றை முறைப்படி விற்க வேண்டும். சானிடைசர் வாங்க அடையாள அட்டை கட்டாயம் என்றும் தமிழ்நாடு மருந்து விற்பனையாளர்கள் சங்கம் அறிவிப்பு. மதுவிலக்கு கொள்கை என்பது எல்லா கட்சிகளுக்கும் தேர்தல் நேரத்து பேசுபொருளாக மட்டுமே உள்ளது. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து 50க்கும் மேற்பட்டோர் பலியானது குறித்து நடிகர் சூர்யா அறிக்கை. மாஞ்சோலை தொழிலாளர்களை வெளியேற்ற தடையை நீட்டித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தேயிலை தோட்ட தொழிலாளர் விவகாரத்தில் தமிழக அரசின் நிலைப்பாடு குறித்து அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவு. காரைக்கால் அம்மையார் கோவிலில் மாங்கனி திருவிழா கோலாகலம். பிச்சாண்டவர் வீதி உலாவில் மாங்கனிகளை வாரி இறைத்து பக்தர்கள் வழிபாடு. நெல்லையப்பர் கோவிலில் ஆணி திருவிழா தேரோட்டம். அடுத்தடுத்து தேரின் வடம் அருந்ததால் பரபரப்பு. எவ்வளவு பெரிய அவசரம்! ஒரு வருஷமும் திருநெல்வேலியில 513 வருஷமா ஓடிட்டு இருக்கு. 518 வருஷத்துல ஒரு வருஷம் கூட இப்படி ஆனது கிடையாது. பல வருஷமா இந்த வடத்தை மாத்துங்க. மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் ஆபத்தை உணராமல் உயரமான கட்டடத்தில் தொங்கியபடி ரீல்ஸ்.
சமூக வலைதளங்களில் பரவும் இளம் பெண்ணின் சாகச வீடியோ. 4 பேர் மீது வழக்கு பதிவு.